30/7 மலைப்பு நிலையில் மாசி மாத பலன்கள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல். தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் மூலம் நட்சத்திரம். வாழ்க்கையின் அர்த்தம் தெரிந்து வாழும் உங்களுக்கு மாசி மாதம் யோகமான மாதமாகும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்தது நடந்தேறும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு ஏற்படும். பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாளாக முயற்சி வந்தும் முடிவிற்கு வராத வேலைகள் இப்போது நிறைவேறும். புதன் வக்கரம் அடைவதால் அதை திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும். பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்ப்பது உண்மையாகும். புதிய முதலீடு செய்வதற்கு முன் மார்க்கெட் நிலவரம் தெரிந்து கொள்வது அவசியம். புதிய இடம் வீடு வாங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களின் ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு பயனளிக்கும். வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். மார்ச் 6ஆம் தேதி முதல் அர்த்தாஷ்டம சனி தொடங்குவதால் உடல்நிலையில் கவனம் தேவை. எடுக்கும் வேலைகளில் தடை தாமதம் என்ற நிலை உருவாக வாய்ப்பிருப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். அடுத்து பூராடம் நட்சத்திரம். லட்சியத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு மாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும். சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். பணியாளரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மூலதனத்திற்கு ஏற்ப ஆதாயம் உண்டாகும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் ராகுவும் போட்டி போட்டுக் கொண்டு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார்கள். எடுக்கும் வேலைகளை ஆதாயமாக்குவார்கள். பொருளாதார நெருக்கடி என்பது இந்த மாதத்தில் இருக்காது. தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். செவ்வாயும் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை கூடும். உடல் பாதிப்பு விலகும். துணிச்சலுடன் செயல்படும் நிலையும் உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள். மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் சகாயஸ்தானத்தை விட்டு சுகஸ்தானத்திற்கு செல்வதால் வேலை பளு கூடும். பணியாளர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன். அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். முதலிடத்தை நோக்கி முன்னேற விரும்பும் உங்களுக்கு மாசி மாதம் முன்னேற்றம் தரும். சூரியன் ராகுவுடன் இணைந்து சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். செல்வாக்கு உயரும். நேற்று வரை கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும். லாபம் தரும். அரசுடைய முயற்சிகள் சாதகமாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். பிப்ரவரி 22 முதல் செவ்வாயும் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரம் தொழில் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பொருளாதார நிலை உயரும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உடல் பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போகும். சுக்கிரனும் மாதம் முழுவதும் சாதகமாக சென்றிருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். வேண்டுதல் நிறைவேறி கோயிலுக்கு சென்று மகிழ்வீர்கள். புதன் வக்கரம் அடைப்பதால் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர்.